ஹலோ எவ்ரிவன். எக்ஸர்சைஸ் 1.1ஓட ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது தேர்ட் சம் போயிடலாம். 3 செட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்க போகிறோம். A is equal to 0, 3, 5, 8. B equal to 2, 4, 6, 10. C equal to 12, 14, 18, 20. இப்போது சம் போயிடலாம். இப்போது 18 ஈக்குவல் டு C. அப்போ முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். ஈக்குவல் டு சின்னா என்ன அர்த்தம்? இந்த சிங்கிற செட்டில் 18ங்கிற எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 18ங்கிற எலமெண்ட் இருக்கா? இருக்கு. ஸோ அது வந்து ட்ரூ. 6 நாட் ஈக்குவல் டு ஏ. 6ங்கிற எலமெண்ட் வந்து ஏல வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிற செட்டில் அது கரெக்டானு பார்க்கலாம். 0, 3, 5, 8. எஸ், கரெக்ட். 6ங்கிற எலமெண்ட் வந்து ஏல இல்லை. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ட்ரூ தான். 14 நாட் ஈக்குவல் டு சி. சிங்கிற செட்டில் வந்து 14 இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவான்னு பார்க்கணும். 12, 14. இட்ஸ் ராங். ஸோ 14ங்கிற எலமெண்ட் வந்து சியில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்னது? ஃபால்ஸ். 10 ஈக்குவல் டு பி. பிங்கிற செட்டில் 10 இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, 5 ஈக்குவல் டு பி. அதாவது 5ங்கிற எலமெண்ட் வந்து பிங்கிற செட்டில் இருக்கா? 2, 4, 6, 10 தான் இருக்குது. 5 இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். 0 ஈக்குவல் டு பி. 0ங்கிற எலமெண்ட் வந்து பிங்கிற செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். 2, 4, 6, 10 தான் இருக்குது. 0ங்கிற எலமெண்ட் வந்து இல்லை. ஸோ இதுவுமே வந்து நமக்கு என்னதான்? ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே கொஸ்டின் தான், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா 3 ஈக்குவல் டு என்ன? அதாவது இந்த 3ங்கிற எலமெண்ட் வந்து இந்த 3 செட் இருக்குல்ல, இதில் வந்து எந்த செட்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எந்த செட்டில் இருக்குது? 0, 3. ஏங்கிற செட்டில் தான் வந்து இந்த 3ங்கிற எலமெண்ட் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஸோ ஏ. ஓகேங்களா? 14 ஈக்குவல் டு 14 எதில் இருக்குது? ஏல இருக்கா? 0, 3, 5, 8 இல்லை. பியில் இருக்கா? 2, 4, 6, 10 இல்லை. சியில் இருக்கா? 12, 14. எஸ், சியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து 18. இது வந்து என்னன்னா ஈக்குவல்ட்டா நாட் ஈக்குவல்ட்டா? அதாவது 18ங்கிற எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பியில் ஈக்குவல் டு போடுவோம். இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் டு போடுவோம். 18 இருக்குங்களா பிங்கிற எலமெண்ட்ல? 2, 4, 6, 10 தான் இருக்கு. இல்லை. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு பி. 4 ஈக்குவல் டு பியா நாட் ஈக்குவல் டு பியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ரெப்ரசன்ட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்னா ஏற்கனவே பார்த்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். இது வந்து என்னது? வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணால் என்னன்னு பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ நம்ம இதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். the set of all even natural numbers less than 20. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4 தான் நேச்சுரல் நம்பர்ஸ். அதில் வந்து ஈவன் நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். தட் இஸ் ஈவன் நம்பர்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 2, 4, 6, 8 இதெல்லாம் தான் நம்ம ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ எழுதிடலாம். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20 வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் 20 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 20 வராது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பாருங்க, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒய். இந்த சிம்பிள் நம்ம நேற்று என்னென்னு பார்த்தோம்? சச் தட் அப்படின்னு பார்த்துருப்போம், ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போது இது வந்து இந்த சச் தட்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுறது என்னது? ரூலர் ஃபார்ம். இப்போது ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/2 என்ன கொடுத்துருக்காங்க? தட் n ஈக்குவல் டு கேபிட்டல் N அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் என்னங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். அதை தான் வந்து கேபிட்டல் N அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த n வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதாவது 5க்கு கீழே, 5யோட சேர்த்து 5க்கு கீழே, அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கணும். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம வந்து 5க்கு கீழேயும் எடுத்துக்கணும், 5ம் எடுத்துக்கணும். சப்போஸ் ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா 5 எடுத்துக்க மாட்டோம். இங்கே ஈக்குவல் டு இருக்கிறனால 5ம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா செட் ஆஃப் 1, 2, 3,
4 5 இதான் வந்து என்னோட வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஒயில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என் ஈக்குவல் டு 1ங்கிற இதுக்கு வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 என்னோட வேல்யூ. ஸோ 1/2. அதே மாதிரி n ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2. ஸோ 1/4. ஓகேங்களா? அதே மாதிரி n ஈக்குவல் டு 3ன்னு போடுங்க. n ஈக்குவல் டு 3 அப்படின்னா y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3. ஸோ 1/6. அதே மாதிரி n ஈக்குவல் டு 4ன்னு போட்டிங்க அப்படின்னா y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4. ஸோ 1/8. நெக்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு 5 அப்படின்னா y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 5. ஸோ 1/10. அவ்வளோதான். ஸோ b வந்து நமக்கு என்ன வேல்யூ? 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. அவ்வளோதான். இது வந்து பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா c ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் கியூப். எக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லிட்டாங்க. கியூப்னா கியூப் ரூட் ஆஃப் அது சொல்லுவோம்ல, அதுதான் கியூபு. இப்போது இது வந்து 27 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 216. இப்போ 27ங்கிறது எதோட கியூபு? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 3யோட கியூப் தான் 27. அதாவது 3யை 3 டைம் மல்டிபிள் பண்ணால் தான் 27 வரும். அப்போது இந்த வேல்யூ வந்து 3யை விட கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? 3யை விட கிரேட்டராக இருக்கும். 216ங்கிறது எதோட கியூபு? 6ஓட கியூபு. 6யை 3 டைம் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 216 வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து 3 கியூபை விட பெருசாகவும் 6 கியூபை விட சின்னதாகவும் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா 3யை விட பெருசு, 6ஐ விட சின்னது. அப்போ நடுவில் என்ன வேல்யூ இருக்குது? 4ம் 5ம் தான் நடுவில் 2 வேல்யூஸ் இருக்கும் நமக்கு. அப்போ 4 கியூப் வந்து உங்களுக்கு என்னது? 4 4s are 16, 16 4s are 64. நெக்ஸ்ட்டு 5 கியூப், 5 5s are 25, 25 into 5 125. ஸோ c ஈக்குவல் டு 64 and 125. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா d ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட், கேபிட்டல் இசட்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்குமா? -5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது -5 விட பெருசாக இருக்குமா, அதே மாதிரி 2வை விட சின்னதாக இருக்குமா. இப்போ மைனஸில் வந்து எப்போவுமே சின்ன வேல்யூ தான் பெருசு. ஓகேங்களா? அதாவது -5வை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா -4, -3, -2, -1, 0, 1, 2. அவ்வளோதான். செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5th சம் பார்த்துலாம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் பில்டர் ஃபார்ம். பில்டர் ஃபார்மில் வந்து நம்ம எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் சென்ச்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். பில்டர் ஃபார்முக்கு இன்னொரு நேம் என்னென்னா ரூலர் ஃபார்ம். நெக்ஸ்ட் டேவே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரூலர் ஃபார்ம்னால் நம்மளுக்கு 2 சிம்பிள்ஸ் வச்சு தான் எழுத போகிறோம். அது எப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். b is equal to x, that such that x is all cricket players in India. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்துடும். in India who scored double centuries in one day internationals. அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட
பில்டர் ஃபார்ம் ஆர் ரூலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்கள், சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4. இது அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து காமனாக அந்த நம்பர்ஸ்க்கு வந்து என்னு கன்சிடர் பண்ணிக்கணும். என் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டர் ஆகட்டும் டினாமினேட்டர் ஆகட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன ஃபார்ம்னா ஆட் ஆகிட்டே போகுது. 1 + 1 = 2 + 1 = 3. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து n+1, அதுக்கப்புறம் n+2, அதுக்கப்புறம் n+3 அந்த மாதிரி போயிட்டுருக்குங்களா? இப்போது n = இங்கே 1ன்னு வச்சோமா, இந்த மாதிரி சம்மில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, c = பாருங்க n = 1. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, c = set of s such that x is an n divided by n plus 1. அப்படி தான் ஃபார்மேட் இருக்குது. இங்கே என்னங்கிறது 1 1 divided by n plus 1னா 1 plus 1 2. இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வேல்யூ 2 ஆயிரும். சரிங்களா? அப்போ n divided by 2 plus 1 = 3. அந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டே இருக்குது. சச் அந்த மாதிரி போட்டுருணும். அவ்வளோதான். இங்கே என்னங்கிறது என்ன அப்படின்னா, n is a natural numbers. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது 1 2 3 தான். ஸோ n is a natural numbers. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, d is equal to the set of all Tamil month new year. அது எப்படி எழுதணும் அப்படின்னா, d is equal to set of x such that x is a set of all Tamil month new year. Tamil month in a year. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, is equal to the set of odd numbers odd whole numbers less than 9. அதாவது ஈங்கிறது என்ன அப்படின்னா set of odd whole numbers less than 9 அப்படின்னா odd numbers-ஆக இருக்கணும், odd number whole numbers-ஆகவும் இருக்கணும், less than 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது is equal to set of x such that x equal to w. ஓகேங்களா? இந்த wங்கிறது என்னது? ஹோல் நம்பர். அந்த x வந்து எப்படி இருக்குமா? less than 9. அவங்களே சொல்லியிருக்காங்களா? less than 9. ஸோ x less than 9. வேறு w என்ன சொன்னோம்? ஹோல் நம்பர். w is a ஹோல் நம்பர். அவ்வளோதான். அடுத்து 6th சம் போயிடலாம். ரெப்ரசன்ட் இன் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன? வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, வேர்ட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், P is equal to ஜனவரி, ஜூன், ஜூலை 3 months வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணுக்கு நடுவில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்குமான்னு பாருங்கள். இப்போ ஆட் மந்த்தாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் ஜனவரிங்கிறது ஃபஸ்ட்டு மந்த்து, ஜூனுங்கிறது நமக்கு 6th மந்த்து. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, P is equal to இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, P is the set of English months starting with letter J அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இது வந்து என்னது? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஆட் நம்பர்ஸும் சொல்லலாம், ப்ரைம் நம்பர்ஸும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, Q is the set of prime numbers between 5. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 5 and 31 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி 7க்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்குங்கள ப்ரைம் நம்பர்ஸில். ஸோ அதனால between 5 and 31 அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். R is equal to set of x such that x equal to n, x less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? R is the set of natural numbers
less than 5. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, s equal to set of x such that x is a consonant in English alphabets. கான்சனன்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வவல்ஸ் இல்லாமல் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, s is the set of consonant in English alphabets. ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு இந்த 6 சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.